நான் சொல்லல அவனுக்கு கண்ணுக்குள்ள அங்கதான் எனக்கு தான் தெரியும். நாடே 56 தேசங்கள். ஆமாங்க 56 தேசத்துல மருந்து இன்னும் எங்க பட்டணம் எந்த பட்டணம் எனக்கு தெரியும். என் பேர் நமக்கு தெரிவிக்கிறேன். எனக்கு தெரியும். சற்று உஜாராக இருக்க வேண்டும். விளக்கத்தை சொன்னாதான் புரியும். கடலூர் மாவட்டம் விருதாசலம் தாலுக்கா. நாடகம் வச்சாங்க. உன் சொந்த ஊரு விலங்காட்டு பக்கத்துல பழக்கம். வடகாலத்தம் வரும். ஒப்பம் பேரு பையகத்துல மோளக்கார கலியன். ஆமா உங்க பேரு அர்ஜுன் வாத்தியாருங்க. இன்னொரு வேலை இருக்குது இருக்கு. நாடகம் இருந்தா நாடகம் இல்லன்னா நீதா சாமி என் வீட்டு சாவு வந்துச்சுன்னா மோளத்தை தூக்கிட்டு போயிடுவான். ஒண்ணும் அவசியமா இல்ல. வாக்கி வச்சு வரும்போது சவுண்ட் அடிச்சா 10 ரூபாய் கிடைக்கும். முதல்ல எப்படி அடிப்பான்? தங்கடி சனக்கு நக்கு நக்கு நீ நக்கணும் ஒப்பன நக்கணும் பழக்கணும் பெரிய பழக்கணும் கொத்து பழம் வைக்கணும் ஒரு பழம் வைக்கணும். தங்கடி சனக்கு நக்கு நக்கு அது அது ஒரு வேலை. அப்புறம் குதிச்சு அடிப்பான். ஜங்கு நக்கடி சவா நக்கடி பொதுவா நக்கடி வெட்டாய் நக்கடி வெட்டி நக்கடி அப்படின்னு அது ஒரு அடி. பாக்கு வாங்கிட்டு ஒரு ஆளை உட்காந்து 10 ரூபா வாங்கி வச்சு வந்துச்சுன்னா சின்ன புக்கு சின்ன புக்கு சின்ன புக்கு சின்ன புக்கு சின்ன புக்கு சின்ன புக்கு இது ஒரு வேலைங்களா உங்களுக்கு? அப்புறம் இவங்க அண்ணன் 2 பேரு. அந்த ஆளுக்கு செல்ல வேலை, அவனுக்கு ஊதுற வேலை, இவனுக்கு அடிக்கிற வேலை. கோயில் மோனம் 1 வச்சிருக்கான். அவன் அண்ணன் பிபி நாகேஸ்வரம் ஊதுவான். ஒரு ஊடு குடி போட்டு அம்மாட்ட கேட்கலாம். ஒரு 2000 ஒரு 3000 கொடுக்கலாம். இவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு 7500 கொடுக்குறான் ஒரு பிபிக்கு ஒரு மோனத்துக்கு. அவர் கொடுத்துறாங்க. இப்ப மாதிரி தவிர எடுத்துக்கிட்டு அவன் அண்ணன் அப்படியே பேரு இவரு அந்த நேரத்துல தவள் எடுத்துக்கிட்டு தொட்டு நக்கு 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 தொட்டு நக்கு. அப்ப கொஞ்சம் வேகம் அடினா செண்டு நப்பா சடாட்டி செண்டு நப்பா சடாட்டி கட்ட 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 அது ஒரு வேலை. 2 ஆகி போச்சா? இன்னும் 1 இருக்குதுடா. என்ன கொட்டானுக்கு தான் தெரியும். இரும்பு கடப்பாறை வடிக்க களைக்காடு வடிக்க இங்க இருக்குது. இவன் வீட்டுலயே வச்சிருக்கான். ஏரி வேலைக்கு போனவங்க கடப்பாறை மடிச்சு வச்சு யாச்சுனா தம்பி சத்தத்தை மடிச்சு கொடு தம்பி கொட்ட 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 கொட்டா அதை வாங்கி இப்படி பார்ப்பான். லேசாத்தான் வச்சிருக்கோம். 120 ரூபா ஆகும். என்ன ஆச்சுன்னா அது லேசா தட்டுறதுக்கு 120 ரூபா. என்னாச்சு சுத்துறது என்னாச்சு ஏந்திரிக்கிறது என்னாச்சு அவர் போன போச்சு கொடுத்துறானா இவரே அடிக்கிறதுல வந்தவன் மீதி ஏன் நிக்கிற சம்பளத்து காடி அப்படி கருப்பாரு பேச்சு பேச்சு காட்டிட்டு தண்ணியில சொல்றா காய்ச்ச மாட்டா. வேலையும் வச்சிருக்கிறாரு. நீ என்ன வச்சிருக்க சாமி? செத்து இருந்தா நான் எப்படி சாமி ஒண்ணு மறப்பேன். சரி வாடா மறக்கலாம் விட நேரம் ஆகுது. கதண்டு கடிச்சு மூஞ்சாயி போச்சுடா. கதண்டு கடிச்சுன்னு வச்சுக்க. எனக்கு எப்பவுமே அப்படித்தான்டா. அப்படி ஏன் சாமி ஓடுங்க? அந்த கோலத்தை நான் பார்க்க அந்த ஐநா கோயிலுக்கு ஒட்டதான் போட்டி நீ எடு. என்ன என் மயிருக்கு நான் எடுப்பேன். அப்ப சேர்ல உட்காரு.
5000 சம்பளம் கொடுத்து ஆளுக்கு ஒரு கோட்டை கொடுத்து சாப்பாடு கொடுத்து நம்மள ஆட்டம் ஆடத்தான் கட்ட பிடிச்சி கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க சாமி மயிருக்க சாமி கூப்பிட்டு கை வச்சா எங்க மாட்டி தப்பாரு சாமி கூப்பிட்டு சாமி மயிர் சாமி மயிர் என் தந்தையாளக வெள்ளப்பாண்டு மகாராஜன் ராஜன் என் தாய் அழக குத்தமாஜன மக்களாவது 2 பேராயும் இந்த ஐவராஜா இந்த இருவர்களுக்கும் நான் முதல் நாய் அதனால் என் அண்ணன் ஆகிய தர்மராஜன் தர்மனுக்கு வீமனுக்கு நேர் எவ்வளவு ஆகிய நகல சகாதேவனுக்கு நேர் மூத்தவன் ஆகிய ஐவராஜா நடித்திருந்த கிரடி காண்டி வார்த்தை மகாராஜா அர்ச்சன வேஷம் உன் பேரு அர்ச்சனங்க எனக்கு எத்தனை பேர் தெரியுமா ஒரு பேர் கிடையாது பார்த்திவன் தனஜயன் நரநாராயணன் சுயதவாகனன் கிட்டினன் கிரடி பேடி கொட்ட பேடி ஆமா இப்படி 11 நாமதேவங்கள் ஆமா எனக்கு எத்தனை அழகு தெரியுமா தெரியுமா அழகு இருக்கா என்னன்னா ஏய் ஏய் அழகு இருக்கு ஆமா பேர் இல்லாத அழகு அழகுடா எத்தனை அழகு உனக்கு தெரியுமா அப்பா அங்கதான் நிக்கிறாரு என்ன அப்ப உனக்கு கிருஷ்ணன் கொண்டை பல்லில பரிசவினை என் பாதத்தில செந்தாமரை என் தோளில துளசி மாலை என் தொற்பலில மருத கலசம் என் முதுகுல மச்ச ரேகை என் முழங்காலில் முத்து மாணிக்கம் முன்னே பார்த்தா முன்னழகு பின்னே பார்த்தா பின்னழகு பத்தழகு 11 நாமதேவத்தை படைத்த அர்ஜுன மகாராஜன் காட்டி வந்து கூட பேர்
சார் நம்ம இதற்காக வந்து தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்ன உடனே வேலையா நடந்துச்சு. காசு கொடுத்து எப்பா அம்மா பேர் சொல்லி சொல்லுப்பா அப்படின்ற பெருப்பம் பேர் தான் சொல்ல மட்டும் பெருப்பம் அவருடைய மூத்த மருமகன் முருகேசன் மனம் கொடுத்து நான்காவது முத்து வச்சோட 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். முருகேசன் அவரது குடும்பத்தார் வாழ்க வாழ்க. என்னோட இதுவரை பேசி கொண்டு வந்தாயே ஆமாங்க. கல்யாணம் ஆச்சு அவளை 100 வார்த்தை கேட்டிருக்கிறேன். அந்த காரியம் ஆனது தெரியும், கல்யாணம் ஆனது தெரியாது. காரியம் எப்ப கல்யாண காரியங்க திருமணம். நான் எத்தனை பெண்களை கல்யாணம் செய்திருக்கேன் தெரியுமா? 8 மாதங்கள். யாருக்கு? எனக்கு. என்னடா ஏன்பா? உனக்கு ஒண்டிக்கா? அப்புறம் உனக்கு சேர்த்தாடா? 8ங்களா? 8 மனைவி. ஏண்டா சாமி? ஏண்டா 8ஆ? வாரத்துல 7 நாள். 7 நாள் ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் ஏறி போச்சு. 8 மனைவி. உனக்கு ஒண்டிக்குமா? அப்புறம் உனக்கு மட்டும் இன்னில இருந்து உன் சுமையை நான் மாத்துறேன். ஆஹா, உனக்கு அந்த கஷ்டமே வேணாம். மனைவி கஷ்டம் வேணாங்கிறியா? உன் சுமையை நான் மாத்திடுறேன். நான் ஒண்ணு சும்மா வச்சிருக்கல. 8ல பேர்வாதி அம்மா. 8ல 4 பேர்வாதி 4. அந்த பெருசா இருக்கு பாருங்க. இன்னும் கல்யாணம் ஆனது. அந்த நாளை நீ சொந்தமா வச்சுக்க. மனசார ஏன்னா என்னோட எத்தனை நாளைக்கு கூட்டிட்டு இருக்கிறேன் மந்திரி. அந்த பெருசா இருக்கிறனால நீ வச்சுக்க. இங்க ஒரு பெருவாடி வந்துருக்க. அந்த சின்னதா இருக்கு பாருங்க, அப்புறம் பின்னாடி 4 கட்டுங்க. அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. கருத்தா எதை கேட்க போறேன்னு முதல் யார கல்யாணம் செய்யறேன் அதை கேட்கணும்டா. தனக்கு போய் பத்தினா வேற ஒரு சொல் பத்தி கேட்கணும். பட்டு சின்ன படறடா. நான் ஓதப்பட்ட கைதை நீ சிரிச்ச கைதாட்டு அப்படி சொல்லுவாங்க பெரியவங்க. வாங்க வாங்கதான் உடம்பு உனக்கு இருக்கும் இருக்காதா?